ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்டேட்ஸ் ஃபார் யூ சேனல். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்இஏ 2024 சீக்கிரமாக உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுவோம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வீடியோவாக நாங்கள் போடுவோம். உங்களுக்கு அட்மிஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர், மெயில் ஐடி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் தான், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இன்ஜினியரிங்கில் நான் இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் அப்ளிகேஷன் போடுவேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்க நீங்கள் முன்னாடியே நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் ஒரிஜினல் மார்க் ஷீட் எதுவுமே தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலாக தான் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி. நீங்கள் 12th முடிச்சுட்டு வெளில வரும்போது உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க. அதை நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கினதாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் மஸ்ட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8th to 12th வரை நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் உங்கள் நேட்டிவ் தமிழ்நாடு, ஆனால் நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் போய் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஆந்திராவில் படிச்சிருக்கலாம், இல்லை பாண்டிச்சேரியில் படிச்சிருக்கலாம், இந்த மாதிரி பக்கத்தில் போய்ட்டு படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க. அப்பா அம்மா யாருமே படிக்கல, பிரதர்ஸ்லாம் யாருமே படிக்கல, நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக முன்னாடியே இ-சேவை மையத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்து தருவாங்க. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். ஸோ இந்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் அக்ரி போனாலும் சரி, இல்லை தனுவாஸ் போனாலும் சரி, இன்ஜினியரிங் எல்லா இடத்துலையுமே 7.5 ரிசர்வேஷனுக்கு செப்பரேட்டாக சீட் ஒதுக்கிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நிறைய சீட்ஸ் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளே வருவீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா EMIS நம்பர் இருக்கும். அந்த நம்பரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜ் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து அகதியாக வந்த ஃபேமிலினா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இந்த கேட்டகரியில் 3 டிவிஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் கவுன்சிலிங் வச்சு முடிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க, அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்குள்ளே நீங்கள் வருவீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க, நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸ் தேவையான ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ நீங்கள் நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எந்த பிளேயராக இருந்தாலும் சரி அதுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் செப்பரேட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கலையிறதோ, இன்கம் சர்டிஃபிகேட் கலையிறதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்காமல் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு எந்த ஹெல்ப் வேணும், அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ +2 ரிசல்ட்ஸ் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் 1 by 1 அப்டேட் வரும். நானும் உங்களுக்கு 1 by 1 வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.